ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் பாதையை தேடாதீங்க, உங்களுடைய பாதையை நீங்கள் உருவாக்குங்க. அதுக்கு உண்டான தார்மீக உரிமை கடமை உங்களிடத்தில் இருக்குது. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வெற்றி பெறணும்னு நினச்சி இன்னொருவர் செல்லக்கூடிய பாதையில் போவாங்க. அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்படியாப்பட்ட வெற்றி கிடைக்கும் தெரியுங்களா? சாதாரண வெற்றி கிடைக்கும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்றீங்களா? ஏங்க, வெற்றி பெற்றவர்களை ஃபாலோ பண்ணாதானங்க நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாங்க தவறுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றவர்கள், சாதனை புரிந்தவர்கள், சரித்திரம் புரிந்தவர்கள், கடவுள் அவருக்கு உண்டான ஃபார்முலாவை அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா? அவருக்கு உண்டான ஃபார்முலா ஒவ்வொரு வெற்றிக்கும், ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கும் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா தனித்தனி ஃபார்முலாவை வச்சுருக்கிறார். நம்ம மேக்ஸ் புக்கில் வர மாதிரி எல்லாருக்கும் ஒரே மேக்ஸை கொடுத்து அதே ஒரே ஃபார்முலா போட்டு சம்மு போடுறது இல்லைங்க. வாழ்க்கையில் நீங்கள் போய் பாருங்கள், ஒரே தொழில் தான் செய்வாங்க. ஏதாவது ஒரு ஜவுளி வியாபாரம்னு வச்சுங்களேன், இல்லைன்னா நகை வியாபாரம்னு வச்சுங்களேன், இல்லைன்னா வேறு ஏதாவது விளையாட்டுன்னு வச்சுங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகைத்தில் அனுபவத்தில் கொடுத்து அவர்கள் பாருங்க மற்றவர்களை மாதிரி விளையாட மாட்டாங்க. நீங்கள் கோடி பேர் இருந்தாலும் கோடி பேரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நுணுக்கத்தில் ஒவ்வொரு வித்தியாசத்தில் விளையாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க. ஒருத்தர் ஜவுளி கடத்தில் வின் பண்ணார்னா அவருக்கு உண்டான ஃபார்முலா தனி. அவர் தனி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அவர் வெற்றி அடைந்திருக்காரு. இன்னும் 10 பேர் வெற்றி அடைந்திருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு உண்டான ஃபார்முலாவை தனியாக உருவாக்கணும். ஒருவரை காப்பி அடித்தால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் ரஜினியை போல் நீங்கள் நடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவரை விட நல்லா ஸ்டைல் செய்வீங்க. என்ன தெரியுமா சொல்லுவீங்க, லுக்கிங் லைக்குன்னு சொல்லுவாங்க. அவனை போல் காணப்படுறாங்க. ரஜினியை போல் இருக்கிறாரு, கமலை போல் இருக்கிறாங்க, அவனை மாதிரியே பாடுறாங்க பாருங்கள், அவரை மாதிரியே செய்கிறான் பாருங்கள், அவரை மாதிரியே நடிக்கிறான் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு உண்டான மதிப்பு போயிடும். அதுதாங்க சொல்கிறேன், மற்றவர்கள் கண்டுபிடித்து சென்ற பாதையில் நீங்கள் செல்லாதீர்கள். சென்றாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே ஒருவர் பயணித்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? போன பாதையில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தடங்களே வராது, தடை கற்களே இருக்காது, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள். அப்படி போகக்கூடிய பாதை உங்களுக்கு உண்டான பாதை இல்லை என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். ஆமாங்க, இன்னொருத்தர் போன பாதையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய இலக்கை நீங்கள் ஒருபோதும் எட்ட முடியாது. இது சத்தியமான நிச்சயமான வார்த்தை. ஏன் தெரியுங்களா? நீங்கள் போகக்கூடிய பாதை எப்படி தெரியுமா இருக்கணும்? கல் முள்ளாக இருக்கணும், கரடு முரடாக இருக்கணும், நிறைய பேர் வச்சு செய்யணும், நிறைய பேர் தூட்டணும், நிறைய பேர் காலை வறண்டணும். இப்படி இருக்கும் உங்களுடைய பாதை. அப்படி இருந்தால் நீங்கள் போகக்கூடிய பாதை உங்களுக்கு உண்டான பாதை. என்னங்க திடுதிப்புன்னு இப்படி சொல்லிட்டீங்க? மற்றவங்கெல்லாம் கூட படிக்கிற மாதிரியே தாங்க. ஆமாங்க, படிக்கிற மாதிரியே, நல்லா படிக்கிற மாதிரியே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துக்கிறான் அந்த பையனை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா, மிகப்பெரிய ஜவுளி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேனை பார்த்து நீங்கள் ஜவுளி வியாபாரம் பண்ணிங்கன்னா எங்கே தெரியுமா இருப்பீங்க? சின்ன ஊரில் சின்ன தெருவில் 10ல் ஒரு கடையாக இருப்பீங்க. நீங்களும் சம்பாதிப்பீங்க, இல்லைனாலாம் சொல்லலை. நீங்களும் மார்க் எடுப்பீங்க, இல்லைனாலாம் சொல்லலை. பாஸ் மார்க் எடுப்பீங்க, இல்லைனா ஒரு ஆவரேஜ் மார்க் எடுப்பீங்க. ஆவரேஜான பிஸ்னஸ் செய்வீங்க. உங்களுக்கு நீங்கள் பெரிய ஒரு வெற்றியை பெறணும், இமாலய வெற்றியை பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். உங்களுக்கு உண்டான பாதை கல் முள் இந்த மாதிரி பெரிய பெரிய பள்ளம் மேடு இருக்கும்.
நிறை குறைகள், தள்ளு முள்ளு, உன்னை வச்சு செய்கிறது, திட்டுறது, ஏசுறது, காலவான்றது, முதுகில் குத்துறது, நெஞ்சில் குத்துறது, இத்தனையும் செய்வார்கள். இப்படி செஞ்சதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்குன்னு நீங்கள் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யக்கூடிய பட்சத்தில் அப்போதாங்க உங்களுக்கு உண்டான வெற்றி அங்கே நின்று நிற்கும். அதுதாங்க நீங்கள் உருவாக்கின வழி, நீங்கள் உருவாக்கின ரூட் மேப். அந்த பாதையை யார் பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. இது உங்களுடைய சொந்த சுய முயற்சியில் வந்தக்கூடிய இது பாதை. அதனால் உங்களுக்கு உண்டான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.